பொழுதுதான் அந்த இலக்கை நாம் அடைய முடியும் என்று முதலமைச்சர் அவர்கள் அதற்கான திட்டங்களை எல்லாம் வகுத்து தந்து பல்வேறு துறைகளையும் இன்றைக்கு சிறப்பாக செயல்படும்படி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் நபார்டு வங்கியினுடைய ஒத்துழைப்பு என்பது அவசியமானதாக இருக்கிறது. வங்கியினுடைய கிராமங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதைப் போல வங்கிகளை நவீனமாக்குவது போன்ற பல்வேறு பணிகளுக்கு அவர்கள் தங்களுடைய நிதிகளை தந்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து கூட்டுறவுத்துறை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய இந்த நல்ல அரசில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகிறது. அந்த சாதனைகளில் உடனிருந்து பயணிக்கின்ற ஒரு அங்கமாக நபார்டு வங்கி விளங்கி வருகிறது என்பதையும், அத்தகைய உதவக்கூடிய அந்த நல்லெண்ணம் படைத்த நபார்டு வங்கியினுடைய இது என்பது கூட்டுறவுத்துறை குடும்பத்தில் ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது. இல்லை, அது உணவுத்துறை சார்ந்தது. ஆனாலும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற அந்த துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருள்களை காலதாமதம் இல்லாமல் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும் வழங்குவதற்கான அத்தனை உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார்கள். ஆக இனிமேல் காலதாமதம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கூட்டுறவுத்துறையினுடைய வங்கிகளின் வரவு செலவு 1 லட்சம் கோடியை எட்டுவதாக இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. அது மலைப்பாக தெரியலாம், ஆனால் அதை பொறுத்தவரை நிச்சயமாக சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கூட 60,000 கோடி தான் சாதனையாக படைக்கப்பட்டது. ஆனால் இலக்கு 75,000 கோடி என்று நிர்ணயிக்கப்பட்டு அதையும் கடந்து 84,000 கோடி ரூபாய் நாங்கள் சாதனையை படைத்திருக்கிறோம். ஆக வைப்புகளை பெறுவதிலும் கடன்களை கொடுப்பதிலும் முனைப்போடு செயல்படுகின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி என்ற முதலமைச்சர் அவர்களுடைய அந்த இலக்கை நிச்சயமாக எட்டி சாதனை படைக்கும். பணிகள் நடைபெற்று வருகிறது. முடிந்தவுடன் ஏன்னா ஓரளவு எல்லாம் 30%, 40%, 50% அப்படி போய்கிட்டு இருக்கு. படிப்படியாக ஓரளவு செயல்பாட்டில் இருக்குது. பல வங்கிகளில் செயல்பாட்டில் இருக்குது. இன்னும் சில வங்கிகளில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆக அது நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.